Hello dear students, good morning. Welcome to my YouTube channel, Vengadeshan Maths Academy. இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறது சமச்சீர் கல்வி 9th மேத்தமேட்டிக்ஸ் அல்ஜீப்ரா எக்ஸசைஸ் 3.4 கொஸ்டின் நம்பர் 3 என்ன கேட்டிருக்காங்க இஃப் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 14x ஸ்கொயர் பிளஸ் 59x பிளஸ் 70 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த 4 கொஸ்டினையும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை செக் பண்ணலாம். இஃப் எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் பிளஸ் 14x ஸ்கொயர் பிளஸ் 59x பிளஸ் 70. பட் இது என்னது? இட் இஸ் அன் அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டி. ஸோ வி நோ தட் x plus a into x plus b into x plus c is equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus ஏபிசி. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எல்ஹெச்எஸில் எப்படி இருக்குது? ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ தேர்ஃபோர் ஆர்ஹெச்எஸ் ஆல்சோ ஈக்குவல்னு எடுத்துக்கணும். ரைட்டா? ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் கியூப் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் என்னது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 14. அப்போ தேர்ஃபோர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14. அடுத்ததா இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது? ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இங்கே என்ன இருக்குது? Coefficient of x equal to 59. Therefore, AB plus BC plus CA equal to 59. And the last one, constant எப்படி இருக்குது? ABC is equal to 70. இது எழுதிக்கலாமா? First one, coefficient of x square. அதாவது A plus B plus C is equal to 14. Second one, coefficient of x AB plus BC plus CA, it is equal to 59. The last one constant A into B into C, which is equal to 70. இந்த 3 டேட்டாவை இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த 4 சமயம் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? A plus B plus C. இது நம்ம டைரக்ட் ஆன்சர் இருக்குது. வாட் இஸ் A plus B plus C? It is equal to 14. அப்போ ஒரு ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 14. ஓகே, அடுத்தது செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 1/a ப்ளஸ் 1/b ப்ளஸ் 1/c. இதுக்கு டைரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் இல்லை. அப்போ என்ன செய்யலாம்? இதை வந்து ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ டிவைட் பை ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஏபி பை ஏபிசி ப்ளஸ் பிசி பை ஏபிசி ப்ளஸ் சிஏ பை ஏபிசின்னு போடலாம். அடுத்ததா ஏபி பை ஏபிசி டிவைட் பண்ணிங்கன்னா ஏபி கேன்சல் ஆச்சுன்னா 1/cன்னு கிடைக்கும். அதே போல் பிசி பை ஏபிசி போட்டிங்கன்னா பிசி கேன்சல் ஆகி 1/aன்னு கிடைக்கும். இந்த லாஸ்ட் ஒன் சிஏ பை ஏபிசின்னு போட்டிங்கன்னா இந்த ஏசி கேன்சல் ஆகி 1/bன்னு கிடைக்கும். ரைட்டா? அதனால் இதோட ஈக்குவல் ஃபார்ம் இப்படி மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ண முடியும். ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ என்னது? 59 டிவைட் பை ஏபிசிங்கிறது 70. அடுத்தது தேர்ட் ஒன். இப்போ தேர்ட் ஒன் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இதுக்கு டைரெக்டாக இங்கே ஆன்சர் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஸ்கொயர் போட்டு எழுதிடாதீங்க, தப்பாயிடும். ஓகேயா? அப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி? ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. ஓகே, இது போல் மாற்றினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்? இதோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேயா? இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சிக்கு ஆன்சர் இட் இஸ் ஈக்குவல் டு 14 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு வாட் இஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ, இட் இஸ் ஈக்குவல் டு 59 ஈக்குவல் டு வாட் இஸ் 14 ஸ்கொயர்? 196 minus 2 into 59 equal to 2 9s are 18, balance 1,
2 5s are 10, 10 plus 1 11. It is equal to ஒன்று பாரோ பண்ணிங்கன்னா 16 8 போச்சுன்னா பேலன்ஸ் 8 கிடைக்கும். இங்கே 8 இருக்கும், 8ல் 1 மைனஸ் பண்ணால் 7. ஸோ 1ல் 1 போனால் 0. ஓகே, அடுத்ததாக ஃபோர்த் சம் a by bc plus b by ca plus c by ab. இதையும் டைரெக்டாக பண்ண முடியாது இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்? இட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் டிவைட் பை abc. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் பை abc கேன்சல் பண்ணால் ஒரு ஏக்கு ஒரு ஏ கேன்சல் ஆயிரும். ஸோ a பை பிசின்னு கிடைக்கும். b ஸ்கொயர் பை abc போடுறப்ப ஒரு b கேன்சல் ஆச்சுன்னா b பை ac ஆர் caன்னு கிடைக்கும். ப்ளஸ் சி ஸ்கொயர் பை ஏபிசி போட்டிங்கன்னா சிசி கேன்சல் ஆகி சி பை ஏபின்னு கிடைக்கும். ஓகேயா? அப்போ இட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட டேட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா தேர்டோட ஆன்சர், தேர்டுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 78 டிவைட் பை வாட் இஸ் ஏபிசி, இட் இஸ் ஈக்குவல் டு 70. தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சமயம் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். புரிஞ்சிருக்கணும், நீங்களும் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ புரியணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன தெரியணும்? பேசிக் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய நிறைய சம்ஸை ஒர்க் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.